பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மோசே கையில் பிடித்து கொண்டு போன கோல். அந்த கோலுக்கு பேர் என்ன? தேவனுடைய கோல். இந்த தேவனுடைய கோல் அமலேக்கு மட்டும் முறியடிக்கவில்லை, எகிப்தில் பார்வோனையே கலங்க பண்ணியது. என்னன்னு பார்க்கலாமா? உங்க வேதத்தை தயவு செய்து எல்லாம் தேடி எடுத்து யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அப்படி எல்லாரும் தேடி கையில் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? ஆண்டவன் படைத்த வெற்றி எல்லாம் அழித்து எங்கு அங்க மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அங்க மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி எல்லாம் அழிந்து இங்கு அங்க மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக எல்லாம் செய்ய முடியும். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக எல்லாம் செய்ய முடியும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவன் படைத்த வெற்றி எல்லாம் அழிது இங்கு அங்க மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இங்கு அங்க மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நல்ல கவனிங்க, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு எப்பா நீங்க வந்திருக்கீங்களே, கர்த்தர் எனக்கு தரிசனம் ஆறார், என் ஜனத்தை விடுவிக்கணும், ஆராதிக்க போடணும்னு கேட்க வந்திருக்கீங்களே. சரி, உங்க பட்சத்தில் எங்க ஒரு அடையாள அற்புதத்தை காமிங்க. ஒரே ஒரு அற்புதம். ஆண்டவர் அற்புதத்தை சொல்லி முடியுமா? ஏன்னா அவருடைய அற்புதங்களை சொல்லி முடியாது. ஏன்னா அவர் அற்புதமானவர். அவருடைய வாழ்க்கை அதிசயம், அவருடைய அதிசயம். ஏன்னா அவர் வாழ்க்கை அற்புதம், அதிசயம். ஏன்னா அவரை பாடுறோம்ல, அற்புத 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 இயேசு அற்புத, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாடம் போடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாடம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாடம் போடுங்கள், சந்தோஷத்துடனே கைத்தாடம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
அற்புதம். அலைகள் மேலே நடந்த இயேசு, இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அலைகள் மேலே நடந்து வந்த இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதம். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கு இயேசு அற்புதம். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாட போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாட போடுங்கள், சங்கீதத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். குருடரின் கண்களை திறந்த அற்புதர். குஷ்டரோகியை சுகப்படுத்தி பரிபூர்ண சுகமாக்கினவர் அற்புதர். ஆமா, இவன் கேட்குறான், ஒரே ஒரு அற்புதத்தை காமியப்பா. இன்னைக்கு உங்களை கேட்டா உங்க ஆண்டவர் செய்த அற்புதத்தை ஒன்றை சொல்லுங்கன்னா என்ன செய்வீங்க? எண்ணி முடியாது இல்லை. எலிசா இயேசுவை பிரதிபலித்து காட்டினான்னு சொன்னா எப்படி ஒத்துக்குறீங்க? எலிசா ஊழியம் எங்க இருந்தா தொடங்குச்சு? ஆமா, இயேசுடைய ஊழியம் எங்க இருந்தா தொடங்குச்சு? ஒவ்வொருத்தரை படிக்கும் போது அவங்க என்ன இயேசுவை வெளிப்படுத்துறாங்க. ஏன் எலிசா என்ன பண்ணா? கொஞ்சம் எண்ணெய் என்ன செய்தான்? நிரம்பி வழியிறதுக்கு ஆசீர்வதிக்க வல்லமை கொண்டவனா இருந்தான். இயேசு என்ன செஞ்சார்? வெறும் தண்ணீரை. ஆமா ஆமா, இயேசு ஐயா மரித்து நாரி போனவனை உயிரோடுத்தான். எலிசா செத்த பிறகு கூட அவன் எலும்பு மேலே வட்ட ஒருத்தன் என்ன செஞ்சான்? உயிரோடு பிழைத்தான். ஆனால் இந்த சாப்பாத்தின் குமாரனான யாரு? எலிசா. ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரன். ஏன்னா அவன் பெரிய வசதியான ஆள். 12 ஏரை ஓட்டிக்கிட்டு இருந்தவன். ஏன்னா 11 ஏருக்கு பின்னாடி 12 ஏர், அவ்வளோ பெரிய வசதியானவன். எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓடியாந்த ஒரு மனுஷன். எனக்கு கண்பானவர்களே, நல்ல கவனி, இத்தனை அற்புதம். அவர் அற்புதத்தை சொல்லி முடியாது. சொல்லாகுமா? அது சொன்னா தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொல்லாகுமா? அது சொன்னா தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், முக்கோடி எழுத்தாலும் தக்கி முக்கி எழுதினாலும், மன்னவன் புகழ் தன்னை எழுதிட முடியுமா? மன்னவன் புகழ் தன்னை எழுதிட முடியுமா? சொன்னால் ஆகுமா? அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொன்னால் ஆகுமா? அதை சொன்னால் தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? மரித்தவன் வீட்டில் மிதித்தவர் இயேசு, மதித்தவன் வீட்டில் மிதித்தவர் இயேசு. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினதை. சொல்லாகுமா? அது சொன்னா தெரியுமா? இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? சொல்லாகுமா? அதை சொன்னா தெரியுமா?
இயேசுராஜன் புகழை சொன்னால் உலகம் தாங்குமா? எத்தனை அற்புதத்தை சொல்லலாம். கன்னிமரியாளிடத்தில் பிறந்தது அதிசயம், கல்லறை விட்டு எழுந்தது அதிசயம், குஷ்டரோகிகளை தொட்டது அதிசயம், குருடரின் கண்களை திறந்தது அதிசயம். கானா ஊர்ல முதல் அற்புதத்தையே செய்தார். எனக்கு அன்பானுடைய நாம பாடுறோம், நீர் செய்த அதிசயங்கள் 1000 உண்டு, விவரிக்க முடியாது. ஆனா அந்த அறியாத பார்வோன் கேட்கிறான், உங்கள் பட்சத்திலே ஒரே ஒரு அடையாளத்தை காட்டுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால், ஐயா நீர் வர்ற காலத்துக்கும் சம்பவிக்கிற நாளுக்கும் அடையாளம் சொல்லுங்க. உடனே பார்த்தா டக்குன்னு இந்த விபச்சார சந்ததியினர் அடையாளத்தை தேடுகிறார்கள், யோனாவின் அடையாளமே அன்றி வேறொன்று கொடுக்கப்படாது. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவன்கிட்ட கேட்குறான், யார்கிட்ட? மோசேட்ட பார்வோன் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆரோன், மோசே, உங்கள் பட்சத்தில் எங்கே ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் அனுப்புனார், தரிசனமானார், என் ஜனத்தை ஆராதிக்க போடணும் அனுப்ப சொல்லி உங்கள்கிட்ட அனுப்புறா சொல்லி ஒரே ஒரு அற்புதம் காட்டுங்கடாப்பா அப்படின்னார். என்ன நடந்தது பார்க்கலாம், வாசிங்க. உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால் அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து, ஏன்னா மோசே ஏற்கனவே அந்த அற்புதத்தை என்ன செஞ்சாச்சு, பார்த்தாச்சு. அதனால இப்ப ஆரோன் பார்க்கணும். உன் சகோதரன் ஆரோன் சொல்லி கோலை எடுத்து வாசிங்க. பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. யார்கிட்ட சொல்லணும்? ஆரோன் கிட்ட. என்ன சொல்லணும்? திரும்ப வாசிங்க. உன் கோலை எடுத்து, உன் கோலை உன் கையில கொடுத்திருக்காரு அந்த தேவனுடைய கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக. யார்கிட்ட சொல்லணும்? ஆரோனிடத்தில் சொல்லு. அது சர்ப்பமாகும் என்றார். அது சர்ப்பமாகும் என்றார். இது இப்ப மோசைக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டான். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை தரையில போட்டான். அப்படியே அது என்னாச்சு? சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும், நல்ல கவனிங்க, அவனும் சாதாரண ஆள் இல்ல, ஏகப்பட்ட சூனியக்காரன்லாம் வச்சிருந்தாள். சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தினுடைய மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உபாகமம் 13:1-2 வாசிட்டீங்க வாங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்கார். நமக்கு உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஒரு அற்புதம் நடக்கிற மாதிரி கூட காமிப்பாங்க, நம்பிராத. ஏன்னா நாசியில சுவாசம் உள்ள மனுஷன் மாதிரி, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாது என்னாலும் அவனை மாத்திரம் எண்ணப்படையும் மாத்திரம் நாசியில சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாத என்னாலும் அவனை மாத்திரம் எண்ணப்படையும் மாத்திரம் இந்த பண்ண படைச்சானா இந்த பின்ன அழலானா, இந்த மண்ண படைச்சானா இந்த பின்ன அழலானா, மரணம் தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா,
மரணம் தன்னை நெருங்கும் போது அகமகிழ்வானா. ராசியில சுவாசமுள்ள மனுஷனே நம்பாதை எல்லாளும் அவன் மாற்றும் இளப்படையும் மாத்திலும் இளப்படையும் மாத்திலும். காட்டிலுள்ள பவனைகளை கவனிச்சு பாரு, அதுக்கு விளையாவ எரை போட்டு வளர்த்தது யாரு? காட்டிலுள்ள மரங்களை நீ கவனிச்சு பாரு, அதுக்கு இணையாக என போட்டு வளர்த்தது யாரு? சேத்திலுள்ள கழுகளை கவனிச்சு பாரு, சேத்திலுள்ள மலர்களை நீ கவனிச்சு பாரு, அது மனுஷனா இறைவனா யாரில் கூறு? அது மனுஷனா இறைவனா யாரில் கூறு? நாசியில சுவாசமுள்ள மனுஷனே நம்பாதை எல்லாளும் மத்தியம் மாத்திரம் இளப்படையம் மாத்திரம் இளப்படையம் மாத்திரம். ஒரு அற்புதத்தை காமிப்பான் யாரு? தேவன் செய்ததை கேட்கிறான். இவங்க போனாங்க, கோலை கீழே போட்டாங்க. அது எப்பவும் போல என்னாச்சு? சர்ப்பமாச்சு. அவன்கிட்ட இருக்கிற ஆட்கள்லாம் வந்தாங்க, மந்திர வித்தையினால அவங்களும் அப்படி செஞ்சாங்க. அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது ஒவ்வொருத்தனா கோலை டொப்பு டொப்பு டொப்புன்னு போடுறாரு. அவைகளும் சர்ப்பங்களாச்சு. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. அதுதாங்க தேவனுடைய கோல். அதுதான் தேவனுடைய கோல். ஆரோனுடைய கோலோ அவனுடைய கோலை விழுங்கிட்டு. ஏன்னா தலையை நசுக்கிறதுக்கு இந்த கோலுக்கு இன்னொரு பேர் உண்டு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 11:4 மிக அழகான. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து. இந்த கோல் என்ன பேரு? வாக்கின் கோல். வாக்கு செய்த கோல். இதை கையில் பிடிச்சிட்டு போ. வாக்கு கொடுத்து அனுப்பின கோல். உன் கையில் இருக்கிறது என்ன? தேவனுடைய கோல். அந்த வாக்கின் கோலால் அடிப்பான். எனக்கு கண்மாலே இந்த கோலை கீழே போட்ட அத்தனை கோலும் இதுக்குள்ளே போயிடுச்சு. அத்தனை விஷத்தை என்ன செஞ்சிருச்சு? விழுங்கிருச்சு. அதை மரத்தில் அத்தனை விஷத்தையும் மரத்திலே சபிக்கப்பட்ட அத்தனை சாபங்களையும் முறித்த இயேசு சொன்னாரே, உனக்கும் ஸ்திரிக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஆதியாகமம் 3:15 என்ன சொல்லுது? மிக அழகாக எழுதி வச்சிருக்க. அது தீர்க்க தரிசனம். ஆதியாகமம் உனக்கும் ஸ்திரிக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அதுக்கப்புறம் குதிங்கால பார்ப்போம். முதல்ல தலையை நசுக்க. அத்தனை தலை இதுக்குள்ள போயிடுச்சு. வாசிக்க வேணா. இப்ப யாத்திராமத்துக்கு வந்துருங்க. அத்தனை கோலையும் ஆரோனுடைய கோல் அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. அற்புதத்தை பார்த்த பிறகும் அவனுடைய மனம் என்ன செய்யல? மாறல. ஏன்னா சிலருடைய மனசெல்லாம் மாறிடுது. ஏன்னா இந்த வேதம் அழகா சொல்லு. ஏன்னா இந்த மாறிய அத்தனையோ வேற மாற்றி இருக்கு. தீயவர், திருடர், கொடியவர், கொலைஞர் இயேசுவில் மாற்றம் பெற்றார்.
மாறிய மனதுடன் மங்கள வாழ்வுக்கு அழைக்கிற தேவன் ஐயா. ஆனால் பார்வோனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்பட்டது. ஏன்னா தேவன் சொல்லியிருந்தார், என்ன சொன்னார்? பார்வோன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். வாசிங்க. அதுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனார். சரி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று, ஜனங்களை விட மாட்டேன், அவன் ஆராதிக்க கூட விட மாட்டேன்றான். காலமே நீ பார்வோனிடத்துக்கு போ, பார்வோனிடத்துக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று சர்ப்பமாக மாறின கோலை அல்ல. கவனிங்க, நீ கீழே ஓட்ட போது சர்ப்பமா மாறிச்சு, இங்க கொண்டாந்து ஓட்ட போது சர்ப்பமாக மாறின அந்த தேவனுடைய கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு அவனை நோக்கி வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்துக்கு அனுப்பினார். இதுவரைக்கும் நீர் கேளாமற் இதுவரைக்கும் சொல்லி பார்த்தேன், கேட்கல. இதோ அடிக்கடி கழிந்து விட்டோம். தன் பிடலையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில நாசமடைவான் வேதம் சொல்லுது. ஆனா இவனுக்கு அடிக்கடி சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான், பார்வோன் கேட்கல. அவ்வளவு கடினப்பட்ட இருதயம். அதுக்கும் காரணம் உண்டு. ரோமர் 13:14-17 படி, என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் பூமி எங்கும் என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்ன வாக்குத்தத்தம் உண்டு. அதனால இந்த பார்வோன் நான் காலில் குளிக்க வரும்போது சொல்கிறேன், இந்த கோலை சர்ப்பமான கோலை அவன் கையில் எடுத்துகிட்டு போ, என்ன செய்ய, நைல் நதியை அடி. இந்த கோலால் அடி. நைல் நதிங்கிறது உங்களுக்கு தெரியும், சரித்திரத்தில் படிச்சிருக்கோம். எகிப்தின் நன்கொடை, யூப்ரட்டிஸ், டைக்ரீஸ் போன்ற நதிகள் இதில் தான் கலக்குது. இந்த நதியை அடித்து எங்கெங்க தண்ணீர் இருக்கோ அந்த நிலைகளெல்லாம் என்ன ஆகி போச்சு, ரத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை ரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம், என்று யோர்தானை ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம், அன்று யோர்தானை ஒன்றாக குவித்திட்டார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க, ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும். இதற்கான பொருளாதாரத்தை சந்திக்கப்படணும். எங்கெங்கோ இருந்தெல்லாம் பார்க்குறீங்க. நான் வராத கிராமம், போகாத ஊரெல்லாம் இருந்து ஃபோன் வருது, பார்க்குறேன். ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் 2 கண்ணு தெரியாமல் என்ன செய்ய போகிறோம், ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு இனிமேல் அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினச்சேன். கர்த்தர் அப்படி இல்லைப்பா, என்னைக்கு புறக்கணிக்கப்படுறையோ கர்த்தர் உனக்கு அங்கீகாரம் கொடுக்குறாருன்னு எல்லா இடத்துலேருந்து பார்க்குறீங்க. பார்க்குற ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த சபைக்கு எந்த ஒரு ஃபாரின் கான்ட்ராக்டும் கிடையாது.
தெருவில் பிரசங்கம் பண்ணது, தொலைக்காட்சி பிரசங்கம் பண்ணது தான். கர்த்தர் ஏவினால் நீங்களும் வாரத்தில் வர்ற மக்களை கூட்டிகிட்டு வர வாகனத்துக்கு உதவலாம், வாடகைக்கு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், உடை கொடுக்க உதவலாம், ஏன் கட்டுமான பணிக்கு உதவலாம், பார்வையற்றவர் மரித்தா கூட ஒரு ஃபியூனரல் பண்ணுறதுக்கு உதவலாம். எப்படி பிரதர்? இந்த 2 ஃபோன் நம்பர் இருக்குது, காணா குறைக்கு QR கோடு உங்களுக்கு வரும், அது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கும் வழி உண்டு சொல்கிறேன். தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் 36 35 38 89 63. உங்கள் ஜபத்துக்கு தேவைன்னா காலையில் 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஐயா, யார் யார் கர்த்தருடைய கோல் என்னை தேற்றும் என்று நம்புகிறார்களோ அவளை தேற்றட்டும். அந்த அற்புதத்தின் கோல் அதிசயத்தை காண பண்ணட்டும். தண்ணீரை இரத்தமாய் மாற்றின அந்த அற்புதத்தின் கோல் ஒவ்வொரு குடும்பத்திலும் சோர்வுகளை மாற்றட்டும், பலவீனங்களை நீக்கட்டும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருந்து செயல்படட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவர் சொன்னதை கேட்டு மனம் சோர்ந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சோர்வுகளை மாற்றும், கண்ணீரை துடைத்தரணும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.